Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைண்ட். இந்த இன்சிடென்ட்டில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேரளாவில் நடந்த ஒரு சம்பவத்தோட பார்ட் ஒன்றும் பார்த்துருப்போம். அபினவ் அவர் லைஃப்பில் நடந்த சம்பவம். அதிலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த 2025 அக்டோபர் 20 அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, அபினவ் அவங்க குடும்பமும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அதுலேயும் இப்போ நான் இந்த சம்பவத்தை போஸ்ட் பண்ணுற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அபினவ் இவங்க ஓவரால் குடும்பத்தில் அபினவ் இவர் மட்டும்தான் உயிரோட இருக்காரு. அதில் இன்னொரு சோகமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் அபினவ் அந்த வீட்டில் தான் இருக்காரு. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை இப்போவும் சரி பண்ணலை. ஏன்னா அதுக்குண்டான நேரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது எல்லாமே அபினவ் ரீசெண்டாக தான் எனக்கும் சொன்னார். அதனால தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் டைமாக இருக்குது. அது என்ன ஏதுன்றது இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேச சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேச சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அதுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை பேசாம வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட் நம்ம இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது அண்ட் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கும் புரிய வரும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அபினோட தாத்தா இறந்ததுக்கப்புறம் தாத்தா இவரோட கனவுல வந்து தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்காதீங்க, இங்கே இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும், தயவு செஞ்சு இதை காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பாரு. ஆனால் அபினவுக்கு இது ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்தும் இவரும் வீட்டை விட்டு எந்திரிச்சு சும்மா காற்று வாங்குறதுக்காக வெளியிலும் போயிருப்பாரு. ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு உருவத்தையும் பார்த்துருப்பாரு. பயத்தில் பாட்டி ரூம்ல வந்து படுத்திருப்பாரு. சொல்ல போனா பாட்டிக்கிட்டையும் அந்த ஒரு விஷயத்த சொல்ல அதுக்கப்புறம் அபினவ் பாட்டி ரெண்டு பேருமே ஓரளவுக்கு பயத்தில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நடு ராத்திரி இதுக்கு முன்னாடி தாத்தா எப்படி இறந்தாரும் அந்த ஒரு விஷயத்த பாட்டி எப்படி கனவுல பார்த்தாங்களா இல்ல உண்மையிலே பார்த்தாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி விஷயத்த அபினவும் பார்த்திருக்காங்க, பாட்டி இறந்து போற மாதிரி. ஆனா பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு கனவுன்னு தான் நினைச்சாரு. நினைச்சிட்டே போய் பாட்டியை தொட்டு பார்க்கிறாரு, பாட்டி இறந்திருக்காங்க. இப்படி பாட்டி இறந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரும் கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. கத்தனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா எல்லாருமே அலறி அடிச்சு பாட்டியோட ரூமுக்கு வந்து பாக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அவங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டியும் இது மயக்கத்துல கட்டில இருந்து விழுந்ததுனால மயங்கிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. ஆனா அபினவுக்கு கிளியரா தெரியுது பாட்டியோட உடம்பு ரொம்பவே சில்லுன்னு இருக்கு, பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் மிராக்கெல்லாம் பாட்டி உயிர் பழைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஹாஸ்பிட்டலும் கொண்டு போனாங்க. கொண்டு போன ஒரு சில நிமிஷத்திலே டாக்டரும் சொல்லிடுறாங்க, இல்லப்பா பாட்டி இறந்து மணிக்கணக்கில் ஆகுது, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஜென்ரலாக பாட்டியோட பாடியை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கும் அனுப்பிடுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஏன்னா தாத்தா இறந்து ஒரு சில நாட்களில் சொல்ல போனால் ஒரு வாரம் கூட முழுசாக முடியல, அதுக்குள்ள அமானுஷமான முறையில் பாட்டி இறந்து போயிருக்காங்க. இப்படி பாட்டி இறந்ததுக்கப்புறம் பாட்டியோட இறுதி சடங்குக்கு அபினவோட அக்கா, 2 அக்காக்கள் அண்ட் அண்ணன்கள் எல்லாருமே கிளம்பி அபினவோட வீட்டுக்கும் வராங்க. அண்ட் அங்கே தான் அடுத்த 3 நாள் அவங்களும் தங்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாட்டி இறந்ததுக்கப்புறம் அவங்கள நல்லபடியாக அடக்கவும் பண்ணுறாங்க. இப்படி பாட்டி இறந்து அடுத்த நாளும் வருது. அந்த அடுத்த நாளில் அபினவோட 2 அண்ணன்களில் மூத்த அண்ணா இருக்காரு, குடும்பத்திலே அவர் தான் பெரியவர். அந்த அண்ணனும் அந்த வீட்டை அப்போ தான் நல்லா சுற்றி பார்க்குறாரு. பரவாயில்லடா, வீடு நல்லா பெருசாக இருக்கு, கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீட்டை வாங்கியிருக்கு அப்படின்னு அண்ணனும் இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் அவரும் அந்த வீட்டை ரசிச்சபடி பார்த்துட்டும் இருக்காரு. அண்ட் அக்காக்களுக்கும் அந்த வீடு பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் 2 அண்ணன் 2 அக்கா இவங்க 4 பேருமே அபினவ் இவங்க வாங்கின இந்த வீட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. இப்படி குடும்பத்தோட எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி மதிய வேலையும் வருது. மதிய சாப்பாடுலாம் முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தூக்கம் தூங்கணும்ல, அதனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்க ரூமில் அண்ட் ஹாலில் அப்படின்னு எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மூத்த அண்ணா இருக்கார்ல, அவருக்கு ஏதோ விதமான ஒரு தொந்தரவும் ஏற்படுது.
அது எப்படின்னா அண்ணன் இவர் ஹாலில் தான் தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதும் அவருடைய கால் கட்டை விரல யாரோ கிள்ளிட்டு போற மாதிரி, இந்த கட்டை விரல் இருக்குல்ல இது அப்படியே முறுக்கிட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவரோட கால் கட்டை விரலும் நல்லா கிள்ளி முறுக்கிட்டும் போறாங்க. வழியில அண்ணனும் எந்திரிச்சு பாக்குறாரு. அண்ணன் பக்கத்துல அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, மத்த எல்லாருமே ரூம்லயும் தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, யாரோ என் காலை கிள்ளிட்டு போன மாதிரி இருந்தது, ஆனா யாருமே இல்லையே, அப்பா அம்மா தான் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணவும் மாட்டாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவருக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, நார்மலா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற தசைகள் நம்ம கை கால்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரியாக்ஷன் திடீர்னு உதிர்ற மாதிரி இருக்கும். சடனா அந்த ஒரு விஷயம் தான் இவருக்கு ஞாபகம் வந்து, ஒருவேளை நம்ம நரம்பு இழுத்துருக்கோ அதனாலதான் யாரோ கிள்ன மாதிரி ஃபீல் ஆயிருக்கு, மற்றபடி வரதும் இல்லை, நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்குறாரு. அப்படி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய தொடை பகுதியில் யாரோ நல்லா நறுக்குன்னு கிள்ளிட்டும் போறாங்க. அப்படி ஒரு கில் வந்து அவரோட லைஃப்ல யாருமே கிள்னதும் இல்லை. வழியில கத்திட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது பக்கத்துல இருக்கிற அப்பா அம்மாவும் எப்பா என்னாச்சுன்னு கேட்க, இல்லம்மா ஏதோ கடிச்சா மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களும் எந்திரிச்சு ஒதுருப்பா, ஏதாச்சும் பூச்சி போட்டு கடிச்சிருக்கும், வெளியில நிறைய செடி கொடிகள்லாம் இருந்திருக்குல்ல, பூச்சி வர்றது சகஜம் தான் அப்படின்னு சொல்ல அண்ணனும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு ஒதுறாரு. ஆனா பூச்சின்னு எதுவுமே இல்லை. இப்படி ரெண்டாவது ஒரு கில்னா அந்த ஒரு வலி ரொம்பவே அதிகமானதுனால அவருக்கும் தூக்கமும் வரல, ஒரு மாதிரி வெறுப்பாயுது. இதுக்கப்புறம் எவன்டா தூங்குறது அப்படின்னா அவரும் எந்திரிச்சு அங்க இங்கன்னு நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. சரி எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளே நடக்கிறது, வீட்டுக்கு வெளியில போகலாம், அதான் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கே அப்படின்னு அண்ணனும் வீட்டுக்கு வெளியில போயிட்டு அந்த தோட்ட பகுதி முன்வாசல்ல நிறைய இடம் காலியா இருக்கும்னு சொன்னல, அந்த இடத்த வேடிக்கை பார்த்துட்டு அங்க நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடக்கும்போது அண்ணனுக்கும் அந்த பலக சத்தமும் கேட்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா அண்டர் கிரவுண்ட் ஒரு வாசலும் இருக்கும், பூட்டெல்லாம் திறந்துட்டு உள்ளேயும் போயிருப்பார்ல, ஆனால் அது எப்படி இருந்ததோ அப்படியே மூடி வச்சிருப்பாரு. இப்போ அண்ணன் எதிர்ச்சியா அந்த இடத்துல நடக்க அவருக்கும் தெரியுது கீழே ஏதோ இருக்கு, ஒருவேளை அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஏதாச்சும் ரூம் இருக்கு அப்படின்னு அவருக்கும் ஒரு ஆர்வம் வருது. சரி என்ன இருந்தாலும் இது என் தம்பியோட வீடு, அவனே கூப்பிட்டு வந்து திறந்து பார்க்கலாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுமான்னு கூட தெரியல, தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருப்பான், நம்ம கிட்டயும் இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான், அவன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு அண்ணனும் அபினவ் கிட்டயும் போறாங்க. அபினவ் தூங்கிட்டு தான் இருக்காரு. தூக்கத்துல அபினவ் எழுப்பிட்டே வாசல் ஏதோ ஒரு வழி இருக்கு என்னது அப்படின்னு கேட்க, அபினவ் தூக்க கழகத்திலே அண்ணன் அது வீட்டு வாசல் அப்படின்னு வீட்டோட வாசல் பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா அண்ணன் வேற ஒரு வாசல் பத்தி பேசிட்டு இருக்காரு. இதுவே அண்ணனுக்கு எப்படி தோணிருக்குன்னா, ஓ இது உள்ள போனா நம்ம வீட்டுக்குள்ள வர முடியுமா, அப்பனா இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அண்ணனுக்கும் ஒரு எண்ணம் தோணிருக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, சரி தம்பி தூங்கட்டும் நம்ம போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் மறுபடியும் அந்த இடத்துக்கும் வராரு. அங்க இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா விளக்கிட்டும் பாக்குறாரு. பூட்டுலாம் இல்லை, சாதாரணமா தாழ்பால் தான் போட்டிருக்கு. அதை திறந்து அப்படியே அந்த சைட்ல அந்த கதவை போட உள்ள இருட்டாவும் இருக்கு. இருட்டா இருக்கே, உள்ள ஏதாச்சும் லைட் சுவிட்ச் எதனா இருக்கு அப்படின்னு ஒரு 2 படி இறங்கி சைட்லயும் தொட்டு பாக்குறாரு. சுவிட்சின் எதுவுமே இல்லை. சரி போய் நம்ம மொபைல் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அண்ணனும் போய் மொபைல் எடுத்துட்டு வந்து அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணி அப்படியே படிக்கட்டு வழியா பொறுமையா உள்ளே இறங்குறாரு. அப்படி உள்ள இறங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் நல்லா இருட்டா இருக்கு. இந்த மொபைல் வெளிச்சமும் ஓரளவுக்கு தான் இருக்கு. ஆனா அந்த வெளிச்சத்திலேயே கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த அண்டர் கிரவுண்டோட மைய பகுதியில பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க விலைக்கு ஏத்திட்டு அப்படியே உட்காந்துட்டும் இருக்காங்க. ஆனா எப்படி இருக்காங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல விளக்கேற்றிட்டு உட்காந்துருக்கேன்னா எனக்கு பின்னாடி அண்ணன் வந்தாருன்னா என்னுடைய முதுகு தானே பார்க்க முடியும், அதே மாதிரி தான் அங்கே யாரோ உட்காந்துருக்காங்க, அவங்களோட முதுகு பகுதியை மட்டும் அண்ணனால பார்க்க முடியுது. யாரா இது பூட்டின இடத்துல வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவருக்கும் லைட்டாக பயமும் வருது. அண்டு லைட்டாக முன்னோக்கி யார் இது அப்படின்னு அவரும் மலையாளத்திலே கேட்டுட்டு லைட்டாக முன்னோக்கி போக, ஆனால் அங்கே உட்காந்துருக்கிற அந்த ஒரு ரூமும் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சைலண்டாக அப்படின்னு திரும்பி பார்த்தது கொஞ்ச நேரத்துக்கு அவரே தான் அப்படியே சைடில் திரும்பி பார்த்த மாதிரி இருக்க அண்ணனும் அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணி ரொம்பவே கிட்ட வர்றாரு. அதாவது அங்க இருக்கிற அந்த நபரோட முகத்தை தெளிவா பார்க்குற அளவுக்கு கிட்டே வந்திருக்காரு. இப்போ அண்ணனும் பொறுமையா கிட்ட ஏய் யாரு அப்படின்னு கிட்ட வர்றாரு. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கு பேசுறதுக்கு வார்த்தையும் இல்லை. ஏன்னா அங்க இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஆணோட உருவமாம் இல்லை பெண்ணோட உருவமா அப்படின்னு அந்த சமயம் அவராலையும் யூகிக்க முடியல. ஆனா அந்த உருவம் அந்த சைடாங்களை திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு பகுதி பார்க்குற அந்த பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த முகத்துடைய தோல் பகுதி இல்லாமல் அப்படியே வெடிப்பு விட்டு அந்த இடம் வெளுத்து போயும் இருக்கு. ரத்தம் இருந்து காஞ்சி போனால் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கண்ணில் இந்த வெள்ளை பகுதியே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த பற்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாக, ஒரு சில இடத்துல மட்டும் வெள்ளையாகவும் அந்த பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அருவெருப்பாம், அதுவும் பயங்கரமாக ஒரு உருவத்தை கிட்ட பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட உருவத்தை தான் அண்ணனும் பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக
ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் ஓடுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேல இருக்கிற அந்த கதவு இவர் கரெக்டா படிக்கட்டுல ஏறும்போதும் தன்னால மேல இருந்து யாரோ மூடி விட்ட மாதிரி அப்படியே மூடி இருக்கு. அண்ணனால மேலேயும் வர முடியல. இவர் போயிட்டு அந்த கதவை திறக்க பாக்குறாரு. ஆனா அந்த கதவுக்கு மேல ஒரு 2ல இருந்து 3 பேர் நின்றுட்டு அந்த கதவை திறக்க விடாம பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கதவும் ரொம்பவே வெயிட்டாகவும் இருந்திருக்கு. இந்த இடத்துல அண்ணனும் பயங்கரமா கதறாரு. ஆனா இந்த சத்தம் உள்ள இருக்கிற அப்பா அம்மா அண்ட் அபினவ் மத்த எல்லாருக்குமே கேட்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே டவுட்டு தான். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த வீடு ரொம்பவே பெருசு. இப்போ அண்ணன் உள்ளுக்குள்ள இருந்து பயங்கரமா கதற அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே மொபைல்ல வீட்டில் இருக்கிற யாருக்காச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு ஃபோனும் பண்றாரு. நெட்வொர்க்லாம் இருக்கு. டைரக்டா அபினவுக்கும் ஃபோன் பண்றாரு. ஒரு 2 ரிங்ல அபினவ் எடுத்து ஹலோன்னு சொல்றதுக்குள்ள அந்த சைட்ல இருந்து அண்ணன் கதற சத்தம் தான் இவருக்கும் கேட்க, அண்ணன் எங்க இருக்க, என்னாச்சு அப்படின்னு இவரும் பதட்டத்தோட கேட்க, நான் இங்க கீழே மாட்டிட்டு இருக்கேன்டா அப்படின்னு அண்ணனும் சொல்ல, கீழையா, எங்க எங்க அப்படின்னு அபினவுக்கும் புரியல. ஏன்னா அபினவுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியாது. அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும். அப்பாவுக்கு அடுத்து பெரிய அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். அவரும் உள்ள மாட்டிட்டு இருக்காரு. இப்போ அபினவும் பதட்டத்தோட எந்திரிச்சு வந்து, அண்ணன் எங்க இருக்க அப்படின்னு ஹாலில் வந்து கொஞ்சம் சத்தத்தோட பேச, இவர் கத்துறதை பார்த்து ஹாலில் படுத்துட்டு இருக்கிற அப்பா அம்மா 2 பேரும் எந்திரிச்சு, டே என்னாச்சு அப்படின்னு அப்பாவும் கேட்க, அபினவுக்கும் ஒன்றும் புரியாம, இல்லப்பா அவன் எங்கேயோ கீழே மாட்டிட்டு இருக்கான்னு கதறான், எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட சத்தம் போட்டு கேட்டுட்டும் இருக்காரு. அப்பாவும் சரி போனை கொடு அப்படின்னு, டே எங்கடா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்பா அண்ணன் கிளியரா சொல்றாரு, அப்பா நான் இங்க கீழே அண்டர் கிரவுண்ட்ல மாட்டிட்டாருன்னு சொல்லும்போது அப்பாவுக்கு அப்பதான் புரிய வருது, அண்டர் கிரவுண்டா, இருந்தும் வந்துடுறேன் அப்படின்னு அந்த போனை அபினவ் கிட்ட போட்டுட்டு அப்பாவும் வேக வேகமா ஓடுறாரு. அபினவுக்கும் ஒன்றும் புரியல, அப்பா எங்க ஓடுறாரு அப்படின்னு அப்பா பின்னாடியே அபினவும் போவேன். இப்ப அப்பா வாசலை விட்டு வெளியில வந்திருப்பாரு. அபினவ் இவரு வாசல் கிட்டே வந்திருப்பாரு. இப்ப அபினவோட அப்பாவுக்கு அந்த கதவு எங்க இருக்குன்னு தெரியும். அந்த கதவு கிட்டேயும் பாக்குறாரு. அபினவும் ஒன்றும் புரியாம இருக்க, இப்ப ஓடன அப்பா ஒரு செகண்ட் அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த கதவுக்கு மேல யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. ஆனா அவங்க மனுஷன் கிடையாது. இதை அப்பாவும் ஒரு மாதிரி பயத்தோட பார்க்க, அதுக்கப்புறம் அவராலையும் நகர முடியல. என்ன இவ்வளவு வேகமா போனவரு உடனே நின்ட்டாரு அப்படின்னு அபினவும் வீட்டை விட்டு வெளியில வந்து அப்பா பார்க்குற இடத்த அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அங்க நிக்கிற அந்த உருவம், இதுக்கு முன்னாடி அப்பாவும் சரி அபினவும் சரி அவங்க வீட்டு வாசல் கிட்ட அந்த கதவு கிட்ட அந்த உருவத்தையும் பார்த்துருப்பாங்க. அபினவுக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சு இது அந்த உருவம் தான் அப்படின்னு. ஆனா அங்க நிக்கிற அந்த உருவமும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கோரமாவும் இருக்கு. அபினவை பார்த்துட்டு அவரால் கத்தவும் முடியல. டைரக்டா அவங்க அப்பா போயிட்டு கட்டியும் பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. மத்த எல்லாருமே உள்ள இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட புரியல. இந்த இடத்துல அபினவ் அப்பா இவங்க 2 பேருமே பார்த்தா அந்த உருவம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அது ஆண் அப்படின்னு சொல்ல முடியாது, பெண் அப்படின்னு சொல்ல முடியாது, இரண்டுமே கலந்த ஒரு கலவை. அதாவது திருநங்கையோட கொடூரமான பேய் தான் இப்ப அந்த இடத்துல நிக்க. இந்த ஒரு விஷயத்த இவங்க 2 பேராலையுமே நம்பவும் முடியல. ஏன்னா இது வரைக்கும் இவங்க லைஃப்ல பேய்ன்ற ஒரு விஷயத்த வந்து மோஸ்டா கேள்விதான் பட்டிருக்காங்க, பார்த்ததில்ல. அப்படி கேள்விப்பட்ட எல்லாமே வந்து இந்த இரவு நேரத்தில் தான் மற்றவங்களை துன்புறுத்துற மாதிரி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்போ அப்படிப்பட்ட பேயம் பகல் நேரத்துல இவங்க வீட்டு வாசல்ல பார்க்கும்போதும் இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அந்த வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் பாதாளத்துல இருந்து அண்ணன் கத்துற அந்த ஒரு சத்தமே இவங்களுக்கும் கேட்குது. அந்த கதவும் லைட்டா அதிருது. இப்ப அபினாவும் அவங்க அப்பாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம தகைச்சு போய் நிக்க, இப்படி நின்று இருக்கும் போது அங்க இருக்கிற அந்த உருவம் இவங்களை பார்த்த மாதிரி அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்தும் போதும். அப்படி நகரும் போதே கீழே குனிஞ்சு பார்த்துட்டும் போகுது. சரியா ஒரு 4-5 ஸ்டெப்பு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த உருவம் அங்க இருந்து மறைஞ்சு போக, இப்ப இவங்களுக்கும் நம்ம பாக்குறது கனவா இல்ல நினைவா இல்ல இதெல்லாம் கற்பனையா என்னன்னு தெரியல அப்படின்னு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் கீழே இருந்து அண்ணன் கத்துற சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அபினவும் சரி அவங்க அப்பாவும் சரி கொஞ்சம் தெளிகிறாங்க. 2 பேருமே வேக வேகமா ஓடி போயிட்டு அந்த கதவை திறந்து உள்ள இருக்கிற அண்ணனை எழுப்புறாங்க. அப்பதான் அபினவுக்கும் தெரியும், இங்க எப்படி இந்த அண்டர் கிரவுண்ட் வந்தது, நான் வாங்கினதுல இருந்து இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னு எனக்கும் தெரியாது, ஆனது வித்தவனும் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு அபினவும் முழிச்சிட்டு இருக்க. அப்பாவும் சொல்றாரு, இல்லப்பா இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னு எனக்கும் சமீபத்தில் தான் தெரிய வந்தது. சொல்ல போன இந்த பூட்டை உடைச்சிட்டு நான் தான் முதல்ல உள்ள போய் பார்த்தேன். ஆனா பெருசா உள்ள சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு திரும்பி வரும்போதும் இந்த படிக்கட்டுல இருந்து யாரோ மேலேயும் போனாங்க. நான் யாருன்னு நினைச்சேன்னா அம்மா அப்பா இல்லைன்னா உன் அம்மா தான் வந்திருப்பாங்கன்னு. ஆனா மேல போய் பார்த்தா யாருமே இல்ல. அதுக்கப்புறம் இந்த கதவை சாத்திட்டு மண்ணையும் போட்டு மூடிட்டோம்பா. பட் இப்ப இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னு உங்க அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, எப்படி உள்ள போனான்னு தெரியல.
டேய் நீ எப்பறம் உள்ள போன அப்படின்னு பெரிய அண்ணன் கேட்டிருக்காரு. அவரும் நடந்த விஷயத்தையும் சொல்றாரு. அண்ட் உள்ள பார்த்த அந்த உருவத்தை பத்தியும் சொல்றாரு. அதை பார்த்து பயத்தில் நான் மேலே வரும்போது தான் யாரும் இந்த கதவை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஆனா வெளியில அபினவும் சரி அவங்க அப்பாவும் சரி பார்த்த உருவத்தை பத்தி அண்ணன் கிட்ட எதுவுமே சொல்லல. இல்லடா காத்துல கதவு மூடி இருக்கும், மூடினதுல தாழ்பால் போட்டிருக்கு. அண்ட் உள்ள ஏதோ உருவம் பார்த்தேன்னு சொன்னல, உள்ள எதுவுமே இல்லை, நானே போய் பார்த்துருக்கேன், சும்மா வளர்ட்டு இருக்காத, வா அம்மாவை டீ போட சொல்றேன், எல்லாம் டீ குடிக்கலாம் அப்படின்னு அப்பா அப்படியே பேச்சை மாத்தி எல்லாருமே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் பெரிய அண்ணன் அந்த பேய் பயத்தில் தான் இருந்துட்டு இருக்காரு. சொல்லப்போனா அவரோட முகமே பயத்துல வெளுத்து போயிருக்கு. அந்த அளவுக்கு அண்ணனும் பயந்துருக்காரு. அதுக்குன்னு அவருக்கு பேய் பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, பயத்துல முகம் ஒரு மாதிரி மாறல, அந்த மாதிரி தான் அவரும் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்காரு. இதுக்கப்புறம் அம்மாவும் டீ போட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அந்த வீடே ஒரு மாதிரி மயான அமைதியோட யாருமே எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. சின்ன பசங்க மட்டும் அங்கங்க விளையாடிட்டும் இருக்காங்க. இதுக்கப்புறம் அண்ணனும் சரிப்பா இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்கிட்டு காலையில் நாங்கள் ஊருக்கு போகிறோம், எங்களுக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, அம்மாவும் டேய் 3 நாள் இருக்குன்னு சொன்னீங்க, 2 நாள்லேயே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நடக்கிறத பார்த்தா எனக்கு எதுவும் சரியாக படலை, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல. இப்போ பெரிய அண்ணன் சொன்னதுக்கப்புறம் பெரிய அண்ணனே போகிறான், நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சின்ன அண்ணனும் ஆமாம்மா நானும் கிளம்புறேன், நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ணுறது, எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு 2 அண்ணனும் பிளான் பண்ணுறாங்க. இப்போ அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி அவனுக்கு வேலை இருக்குது அப்படின்னு அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்காம சைலண்ட்டாக விட்டுடுறாங்க. இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாருமே நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு சகஜமாக சிரித்து பேசிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே ஒரே இடத்துல, சொல்லப்போனால் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு குடும்பத்தோட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல தூங்கவும் போறாங்க. அபினவும் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா கதவும் சாத்திருக்கா, தாழ்பால்லாம் போட்டிருக்கா அப்படின்னு 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கிறாரு. இப்படி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அபினவ் ஹாலில் சோஃபாவும் இருக்கு, அந்த சோஃபால தான் படுத்துக்கிறாரு. ஏன்னா இவருடைய பெட்ரூம்ல இவங்க அண்ணன் ஃபேமிலி படுத்துட்டு இருக்காங்க. இப்படி அந்த நடுராத்திரி இந்த வீட்டில் ஒரு அமைதியான தூக்கத்தோட எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அபினவ் வீட்டில் இருந்து ஒரு ரூம்ல திடீர்னு ஒரு அலறல் சத்தமும் கேட்குது. அதுவும் ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம். அபினவா இருக்கட்டும் மற்ற எல்லாருமே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி முழிக்கிறாங்க, எங்க இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே மறுபடியும் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எங்க இருந்து கேட்குதுன்னா இவங்க வீட்டில இருந்து ஒரு ரூம்குள்ள இருந்து. அப்பதான் அபினவுக்கும் புரிய வருது, இது அண்ணியோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு போயிட்டு அந்த கதவையும் தட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த கதவை யாருமே திறக்கல. ஏன்னா உள்ள இருக்கிற அண்ணன் அவங்க அண்ணியை சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சும் அவங்க சின்ன பையன் அந்த கதவையும் திறந்து விடுறாரு. திறந்ததுக்கு அப்புறம் அபினோட அண்ணியும் ஒரு மாதிரி பயத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய உடை ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாமே பயங்கரமா கலைஞ்சும் இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்க உடல்ல நிறைய இடத்துல அடியும் பட்டிருக்கு. அந்த அடி எப்படி இருக்குன்னா அவங்கள யாரோ வற்புறுத்தலா தொட்டா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பலவந்தமா, அந்த மாதிரி தான் அவங்க உடல் ஃபுல்லா காயமாவும் இருந்திருக்கு. அபினோட அண்ணன்கிட்டையும் கேட்குறாங்க, டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு. ஆனா அவருக்கு ஒன்றும் புரியல. தெரியலமா நல்லா தூங்கிட்டு இருந்தோம், திடீர்னு கத்த ஆரம்பிச்சா, கத்தன உடனே நானும் பயந்துட்டேன், சரி ஏதோ கெட்ட கனவா இருக்கு அப்படின்னு நினைச்சோம். எந்திரிச்சு லைட்டை போடுறதுக்குள்ள மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டா. இப்போ அன்னிக்கிட்டே கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனா அவங்களால கொஞ்ச நேரம் பேசவும் முடியல, பயப்படுறாங்க பேசுறதுக்கே. அண்ட் இங்க இருக்கிற ஆட்களும் பார்த்து பதறாங்க. அப்பவே தெரியுது இவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. அண்ட் உடம்பு ஃபுல்லா எதனால் அடிபட்டுக்குன்னு கேட்கும் போதும் இன்னும் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்னா நின்னதுக்கு அப்புறம் தான், நான் தாமா உன் மாமியார், இது உன் புருஷன், இது உன் குழந்தை அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்லும் போதுதான் அவங்களும் கொஞ்சம் பயத்துல இருந்து வெளியில என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா அண்ணி இவங்க வழக்கம் போல சாதாரணமாக தான் தூங்கியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க உடலை யாரோ தொடுற மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கு. பக்கத்தில் கணவர் தானே இருக்காரு, அவர் தான் தெரியாமல் கைப்பற்றிருப்பாரு. அண்ட் அவர் மேபி தொட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. நானும் பக்கத்தில் என் கணவர் தான் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்னை தொடுற அந்த ஒரு உணர்வு ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்தது. சொல்லப்போனால் என் மேலே கையை வச்சு என் உடம்ப நசுக்க முயற்சி பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பலமா நசுக்கவும் ஆரம்பிச்சாங்க. அப்பவும் நான் நினைச்ச விஷயம் என்னன்னா இவருதான் ஏதோ விளையாட்டா பண்றாரு அப்படின்னு அவரை தட்டி கொடுத்து விடுங்க விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் தொடும்போதுதான் எனக்கும் புரிஞ்சது, அதை தொடர்றது ரொம்பவே வித்தியாசமான ஒரு உணர்வா இருந்தது. காரணம் என்ன பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒன்றை தொடும்போது ஒரு ஆணுடைய உணர்வு மாதிரியும் இருக்கு. ஆனா அந்த உருவம் என்ன பிடிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு தான் என்ன பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. சொல்ல போனா அது ஒரு ஆண் பெண் கலவையான்னு கூட தெரியல. ஆனா அப்படிப்பட்டதுதான் என்னை இறுக்கமாவும் பிடிச்சது. அப்பதான் நானும் இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு கண்ணை திறந்த
கண்ணை திறந்து பார்த்தா அந்த இருட்டுலையும் என்ன பிடிச்சிட்டு இருக்கிற அந்த உருவம் அதோட கண்ணு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சது. அந்த கண்ணு அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாவும் கோபமாவும் இருந்தது. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு, இது நம்ம வீட்டால் இல்ல, ஏதோ கெட்டதுதான் இங்க வந்து என்ன கொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்னு. அந்த இருட்டுலையும் அந்த உருவத்தோட முகத்தை என்னால ஓரளவுக்கு பார்க்கவும் முடிஞ்சது. நான் அடிச்சு சொல்லுவேன், அது ஆணும் கிடையாது ஒரு பெண்ணும் கிடையாது, ரெண்டுமே கலந்த கலவை. ஏன்னா அதோடைய புடி ரொம்பவே இறுக்கமாகவும் இருந்தது. ஆனால் அதோட முகத்தை பார்க்கும்போதும் ஒரு பெண்ணுடைய முகம் மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட உருவம் தான் என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணுதா இல்லை என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நானும் கத்தவும் ஆரம்பித்தேன். ஆனால் நான் கத்தனதுனால அந்த உருவம் என் உடம்புல அங்கே இங்கே நெகத்தை போட்டு கீறவும் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரெண்டாவதோட கத்தனை எல்லாருமே எந்திரிச்சு வந்தீங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்க, இங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னு மட்டும் என்னால் உணர முடியுது, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு அண்ணியும் அழுதுட்டே கேட்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனால் அபினவுக்கு கிளியராக தெரியும் இங்கே இருக்கிற பிரச்சனை பெருசாக இருக்கும், அது எனக்கு தான் முழுசாக தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. ஆனால் இப்போ அந்த உருவம் எங்கள் அண்ணியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, ஆல்ரெடி எங்கள் அண்ணனை டார்கெட் பண்ணியிருக்கு, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு அவரும் ஒரு சைடில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இது என்னது, எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு. இதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா தூங்கலாம் அப்படின்னு. முன்னாடி தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே ஒன்றா தூங்கினாங்களே, அதே மாதிரி இவங்களும் குடும்பத்தோட ஒன்றா தூங்கவும் போகிறாங்க. ஆனால் இப்படி ஒன்றா தூங்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்க. சேம் அதே விஷயம் தான் இப்போ இந்த இடத்துல நடக்குது. பொழுது விடியுது, காலையில் 6 மணிக்கு ஒருத்தராக எந்திரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் நைட்டு பயந்தாங்களே அண்ணி, அவங்க மட்டும் எந்திரிக்கல, அவங்க ஒரு மாதிரி நில குலைஞ்சு போய் படுத்துட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் அபினவ் பார்க்குறாரு. பார்த்து இதுமே ரியாக்ட் பண்ண முடியாமல் ஒரு செகண்ட் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாரு. ஏன்னா ஒரு மனசில் இந்த விஷயம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு அவரும் சைலண்டாக பார்த்துட்டு இருக்காரு. சரி யாராச்சும் எழுப்பாங்க இல்லைனா அவங்களே எந்திரிப்பாங்க அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடில் அபினோட அப்பா தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு சோஃபாவில் உட்காந்தவர் தான் ஒரு மாதிரி திகைச்சு போய் பேய் அரைஞ்ச மாதிரியும் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த சைடில் அப்பா, இந்த சைடில் அபினவ், ரெண்டு பேருமே ஒரு மாதிரி இருக்க. இதுக்கு முன்னாடி அண்ணன் எந்திரிச்சு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ அவங்க மனைவி எழுப்பலாம் அப்படின்னா அவங்கள எழுப்புறாரு. எழுப்பனா அவங்க எந்திரிக்கவும் இல்லை. சரி நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு தண்ணியும் தெளிச்சு பார்க்குறாங்க. ஆனால் எந்திரிக்கவும் இல்லை, உடம்புல அசைவுமே இல்லை, மூச்சு கூட இல்லை. அபினவ் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாரும் அதுவும் நடந்துருச்சு. இப்படி இந்த விஷயம் இங்கே நடந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கம் அப்பா அழவும் ஆரம்பிக்கிறார், அபினோட அப்பா. ஏன்னா இந்த தடவை அபினோட அண்ணி இறந்து போகிற அந்த ஒரு விஷயம் கனவா இல்லை நிஜமா, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அபினோட அப்பாவுக்கு ஒரு விஷுவலாக வந்திருக்கு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது கெட்ட கனவுன்னு நினச்சிதான் எந்திரிச்சு அதிர்ச்சியில உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு வந்தது கெட்ட கனவு இல்லை, உண்மையில நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவரும் பயங்கரமாக அழுறாரு. இந்த சைடில் பெரிய அண்ணன் அந்த வீட்டில் உருண்டு பயங்கரமாக கதறி அழவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இங்கேயும் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இறந்து போன தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருமே வயசானவங்க. ஏதோ ஒரு விதத்தில் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்கன்னு கூட நம்ம மனசை தேத்திக்கலாம், வாழ்ந்து முடிச்சவங்க அப்படின்னு கூட ஏதோ நினைச்சுக்கலாம். ஆனால் இங்கே அபினோட அண்ணி அப்படி கிடையாது, நல்ல வயசு இருக்கிறவங்க தான். ஆனால் சடனாக ஒரே நைட்டில் இறந்து போனது வீட்டில் இருக்கிற யாராலையுமே ஏற்றுக்க முடியல. அப்போவே அபினவோட அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு, இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே தப்பாக நடக்குது. ஏன்னா நம்ம வேறு வீட்டில் இருக்கும்போது கூட தாத்தா பாட்டி நல்லா இருந்தாங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்த என் மனைவி இறந்து போயிட்டான், நானும் இங்கே ஏதோ விஷயத்தெல்லாம் பார்த்தேன், அவ்வளோ நைட்டு பயந்து போனேன், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க இறந்து போன மனைவியை ஒரு வண்டியை வச்சு அவங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு வண்டியை புக் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி காரும் வந்துருச்சு. அந்த வண்டியில் இறந்து போன அண்ணியோட சடலத்தை ஏற்றிட்டு அண்ணன் அவங்க குழந்தை மட்டும்தான் இப்போ அந்த வண்டியில் அவங்க வீட்டை நோக்கியும் போகிறாங்க. அண்ட் இந்த சைடில் சின்ன அண்ணன் அக்கா எல்லாருமே இருக்காங்களா, அவங்களும் பயத்தில் இருக்காங்க, நம்மளும் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்த வண்டியில் இந்த இடத்த விட்டும் கிளம்பி அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ இந்த வீட்டில் அபினவ், அப்பா, அம்மா இவங்க 3 பேர் மட்டும்தான். என்ன பண்ணுறது, உண்மையிலே இங்கே பிரச்சனை இருக்கா, இந்த வீட்டில் தான் பிரச்சனை இருக்கான்னு தெரியாமல் அவங்களும் குழம்பி போயிருக்க. இப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அபினவ் நீ ஒன்று வீட்டில் இரு, இல்லைனா ஃப்ரெண்டு வீட்டில் இரு, நானும் அம்மாவும் சோட்டானிக்கரை போயிட்டு இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுட்டு வரணும், ஏன்னா நம்மளை சுற்றி தப்பாக நடக்குது, அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் உடனே கிளம்பிடுறாங்க. இந்த நேரத்தில் கோயிலுக்கு போகிறது தீட்டு அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களும் போயிருக்காங்க. அண்ட் அபினவுக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா அவருக்கும் பயம், உருவத்தெல்லாம் பார்த்துருக்காரு, பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதனால் வீட்டை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயிடுறாரு.
அப்படி அபினவ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவரோட பெரிய அண்ணனுக்கும் கால் பண்ணுறாரு. ஏன்னா அங்கே அண்ணி இறந்துட்டாங்களே, அண்ணியோட பாடியை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு முடிக்க வேண்டிய விஷயம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ அங்கே போயிட்டு அவங்களுக்கு இறுதி மரியாதைலாம் செய்யணும்ல. ஸோ அதனால் அண்ணனுக்கும் கால் பண்ணுறாங்க. ஆனால் அண்ணனுக்கு ரிங்க போது ஃபோனும் எடுக்கல. சரி, அந்த இடத்துல அவன் மட்டும் தான் தனியாக இருப்பான், நம்மளாச்சும் உதவி பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து கிளம்புனா அபினவ் இப்போ எங்கே போகிறாருன்னா அண்ணன் ஏரியாவில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. நம்ம ஊரில் GH ஹாஸ்பிட்டல் எப்படியோ அந்த மாதிரி தான் அங்கேயும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் டேரெக்டாக போகிறாரு. அண்ட் அங்கே போயிட்டு அண்ணனுக்கும் கால் பண்ணுறாரு. ரிங்கு போது ஃபோன் எடுக்கல. ஒரு லெவலுக்கு அப்புறம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. என்னடா இவன் எங்கே போனான்னு தெரியலையே, ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பானா அப்படின்னு வீட்டுக்கும் போய் பார்க்குறாங்க. அங்கேயும் அண்ணனை காணோம். அபினவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மொபைலும் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. அண்ணி அவங்க இருந்தாலாச்சும் அவங்க மொபைலுக்கும் ஃபோன் பண்ணலாம். ஆனால் அவங்க மொபைல் அபினவ் இவர் வீட்டில் தான் இருக்குது. ஏன்னா கிளம்புற அவசரத்தில் மொபைலையும் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் எங்கே போனார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு எந்த டீட்டெயிலுமே தெரியல. அபினவும் கிளம்பி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ கோயிலுக்கு போன அப்பா அம்மா அபினவுக்கும் கால் பண்ணி, அபினவ் நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ வீட்டில் மட்டும் இல்லைல்ல வெளியில் தானே இருக்க அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நான் வீட்டில் இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு சொல்லும்போது, அப்பாடா இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போகாதப்பா, அந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏனோ ஒருத்தன் உன்னை ஏமாற்றி அந்த வீட்டையும் விற்றுட்டு போயிட்டான். நான் சொல்கிறத நல்லா கேளு, உன் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து இப்போ நீ கிளம்பி நம்ம ஊரில் இருக்கிற குட்டிச்சாத்தான் கோவிலுக்கு வந்துடு அப்படின்னு. கேரளாவில் ஒரு குட்டிச்சாத்தான் கோவிலும் இருக்குது. டேரெக்டாக அங்கே கிளம்பியும் வந்துட சொல்லிட்டாங்க. இப்போ அபினவும் கிளம்பி விஷ்ணுமாயா கோவில் குட்டிச்சாத்தான் கோவிலுக்கும் கிளம்பி போய்கிட்டும் இருக்காரு. அந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் அந்த கோவில் வாசல்லே அப்பா அம்மா 2 பேருமே உட்காந்து அழுதுட்டும் இருக்காங்க. அபினவ் வந்ததுக்கப்புறம் இவரை கூட்டிகிட்டு தான் கோவிலுக்குள்ளேயும் போகிறாங்க. ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வயசானவர் இருக்கார். அந்த கோவிலுக்கும் அந்த வயசானவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அடிக்கடி அந்த வயசானவர் அந்த கோவிலுக்கும் வருவார். அந்த வயசானவர் அபினவையும் பார்க்குறாரு. அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்து அவங்கள தனியாக கூப்பிட்டு, நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கீங்க, சொல்ல போனால் நீங்கள் மரணத்தோட விளிம்பிலேயே இருந்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் உன் குடும்பத்தில் சமீபமாக ஒரு 2 வாரம் கேப்பில் 3 மரணம் ஏற்பட்டிருக்கும். உண்மையாக பொய்யான்னு கேட்கும்போது அபினவுக்கும் பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, அவங்க அம்மா அப்பாவுக்கும் பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா இவர் சொன்னது கரெக்டு தான். தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க, அவங்க அண்ணியும் இறந்துட்டாங்க. இப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து மரணம் விழுந்துட்டே இருக்கும். இதை சரி பண்ணணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பெரிய பிரச்சனையை சரி பண்ணால் மட்டும்தான் நீ 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 உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க, உன் அண்ணன் இருக்கான், உனக்கு இன்னும் 2 பிறந்த பெண் பிள்ளைகள் இருக்காங்களா அப்படின்னு அபினோட அப்பாவும் கேட்க, அவரும் அழுதுட்டு அந்த பெரியவர் காலையும் விழுந்துடுறாரு, எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, ஃபர்ஸ்ட் நான் உங்க வீட்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியும். இப்போ என்ன உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பெரியவரையும் அபினவ் வீட்டுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த பெரியவர் அவங்க வீட்டு வாசல்னா காம்பவுண்டு கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டை தாண்டாரு. தாண்டினதுக்கப்புறம் அந்த பெரியவர் வீட்டுக்குள்ளெல்லாம் போகல, டைரெக்டாக அந்த இடத்தோட அண்டர் கிரவுண்டில் ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கும் போகிறாரு. இந்த பெரியவருக்கு இங்கே ஒன்று இருக்குன்னு எப்படி தெரியும், நாம கூட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் யோசிக்க. ஆனால் அந்த பெரியவர் அங்கே போயிட்டு அந்த கதவையும் திறக்கிறாரு. கதவை திறந்ததுக்கப்புறம் அவரும் கையில் லைட்டு கூட இல்லாமல் உள்ளேயும் போகிறாரு. உள்ளே போயிட்டு சரியாக 1 நிமிஷத்துக்குள்ளே மேலேயும் வந்துடுறாரு. பிரச்சனை இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல இந்த கதவை யார் திறந்தா அப்படின்னு கேட்க, அபினவ் அவங்க அப்பாவும், ஐயா நான் தான் திறந்தேன், இந்த இடத்துல செடி கொடிகள்லாம் நிறைய இருந்தது, அதை சரி பண்ணணும்னு எல்லாத்தையும் வெட்டும்போது தான் இப்படிப்பட்ட இடம் இருக்குன்னு எனக்கும் தெரியும், அதுவும் மண்ணு போட்டு மூடி வச்சிருந்தாங்க, சரி நம்ம இடம் தானே இதை சரி பண்ணலாம், உள்ளே எதனா இருக்கா அப்படின்னு இங்கே இருக்கிற மண்ணை வேலைக்கு பார்த்தேன், பூட்டி வச்சிருந்தாங்க, அதை உடைச்சேன், அந்த மேலே ஏதோ வேர்லாம் சுற்றிட்டு இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணிட்டு நானும் உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லும்போது, முட்டாளா நீ, அது வேறு கிடையாது, அது மந்திரிச்ச கயிறு, மேலும் சொல்லு அப்படின்னு கேட்க, அபினவ் அவங்க அப்பாவுக்கும் புரிஞ்சிருச்சு, அப்பனா நம்ம தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் உள்ளே போனேன், உள்ளே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு திரும்பி வரும்போது படிக்கட்டில் ஏதோ ஒன்று ஏறி போனாமல் இருந்தது, ஆனால் அது எங்கள் வீட்டு ஆள் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல, இல்லை இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைக்கிற, என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லுன்னு கேட்க, அப்போ தான் அப்பாவுக்கும் ஞாபகம் வருது, ஏதோ ஒரு பொருள் மெரிச்சு உடச்சிட்டுமே அப்படின்னு. ஆமாய்யா, அந்த இடம் இருட்டாக இருந்தது, அங்கே ஏதோ ஒரு பொருள் இருந்தது, சின்னதாக பானை மாதிரி குடும்பம் மாதிரி, அதை தெரியாதனமாக மெரிச்சதில் அதுவும் உடஞ்சிருச்சு. அப்படி உடஞ்சதில் அந்த குடுவையோட ஷார்ப்பான ஒரு பகுதி என் காலில் குத்தி ரத்தமும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நான் வெளியில் வந்துட்டேன், அதோட நான் மூடி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ முட்டாள் தான்டா, உண்டால தானே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு அந்த பெரியவர் வாய்க்கு வந்தபடி திட்டுறாரு. சரி நான் இன்னொன்று கேட்குறேன், அதை சொல்லு, இந்த வீட்டை நீ வாங்கினியா இல்லை நீ வாங்கினியா அப்படின்னு அப்பாவையும் புள்ளியும் கேட்க, அண்டு அபினவ் ஒத்துக்கிறாரு, தாத்தா நான் தான் வாங்கினேன் தாத்தா, எனக்கு லாட்ரி சீட்டும் அடிச்சது, அந்த பணத்தை வச்சு தான், எனக்கு சொந்த இடம்னு எதுவுமே இல்லை, நானும் கம்மி பட்ஜெட்டில் கொஞ்சம்
பெரிய இடமா பார்த்து இதையும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாத்தாவும் கேட்குறாரு, சரி வாங்கினே அக்கம் பக்கத்தில் யாருக்கிட்டாச்சு இந்த இடத்த பற்றி விசாரிச்சு அப்படின்னு கேட்க, ஆமா தாத்தா நானும் யோசித்தேன், ஆனால் அக்கம் பக்கத்தில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை, நமக்கும் பெருசாக தொந்தரவு இருக்காது அப்படின்னு நானும் பெருசாக கண்டுக்காமல் வந்துட்டேன்னு சொல்ல அந்த பெரியவர் இவரையும் திட்டுறாரு. இங்கே இருக்கிற பிரச்சனையால் அக்கம் பக்கத்தில் ஒரு 20லேருந்து 30 வீட்டு குடும்பம் இந்த இடத்துல இல்லாமல் இந்த இடத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கடா. அதுக்கு இங்கே நடந்த பிரச்சனை தான் காரணம். ஆனால் அது என்ன எதுலாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பேச்சு அப்படி நிறுத்திட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. யோசிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இடியை தூக்கி இறக்குறாரு. அது என்னன்னா, நாளுக்கு நாள் இல்லை நிமிஷத்துக்கு நிமிஷம் உன் குடும்பத்தில் மரணித்தவரோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 3 பேருன்னு சொன்னேன், ஆனால் இப்போ 5 பேர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, 5 பேரா யாரு என்னாச்சு அப்படின்னு அபினோட அம்மா கதறாங்க, அவங்க அப்பாவும் கதறாங்க. ஆனால் அந்த பெரியவர் அபின் அவரை பார்த்து, இவ்வளோ நேரம் நீ ஒருத்தனை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணல, இதுக்கப்புறம் அவனை மட்டும் இல்லை அவன் சந்ததியை உன்னால் தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்லும்போது அபினவுக்கும் புரிஞ்சிருச்சு இறந்து போனது யாருன்னு. இப்போ அந்த பெரியவர்கிட்ட மன்றாடி கேட்குறாங்க, என்ன பிரச்சனை உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இது வரைக்கும் நான் சொன்னதில் ஏதாச்சும் பொய் இருந்துச்சு அப்படின்னு கேட்க இவங்களும் அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் சொல்கிறாரு, விபத்து அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த 2 தடவை அழுதியும் சொல்லியிருக்காங்க. அப்போவே இவங்களுக்கு புரிஞ்சிருது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட மூத்த பையன் அண்ட் அவங்க பேரன் இறந்துருக்காங்க அப்படின்னு. இப்போ அந்த பெரியவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, இந்த பிரச்சனை உன் குடும்பத்தை விட்டு விலகாது, இது நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் நம்ம சரி பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உன் குடும்பத்தோட உயிர் பலி எண்ணிக்கை குறையும், இல்லைன்னா நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுட்டே இருக்கும். என்னால் உணர முடியுது உன் குடும்பத்தோட எண்ணிக்கை அதிகம். அபினோட அப்பாவும் கதறாரு, ஐயா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா, இதுலேருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்ல அந்த பெரியவரும் பணம் தான் நோக்கம் அப்படின்னு வந்திருந்தா நான் உன்கிட்ட வந்திருக்க மாட்டேன், உன்னோட பெரிய ஆளுங்கிட்ட நான் போயிருப்பேன், இந்த பிரச்சனைக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியா அவ்வளோ ஈஸியாலாம் இந்த பிரச்சனை சரி பண்ண முடியாது அப்படின்னு அந்த பெரியவரும் சொல்கிறாரு. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு இடமும் இருக்குல்ல அதுக்குள்ளேயும் போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் 1/2 மணி நேரத்தில் இந்த பொருள்லாம் பூஜைக்கு வேணும் அப்படின்னு இந்த மாந்திரிகம் தாந்திரிக பூஜைக்கு என்னென்ன பொருள்லாம் பேசிக்காக தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அபினவும் ரொம்பவே அவசரமாக அதை வாங்கிட்டு வந்து அந்த அண்டர் கிரவுண்டு உள்ளே போகலான்னும் போது உள்ளேருந்து அந்த தாத்தா உள்ளே வராத நான் வரேன் அப்படின்னு அவரும் வந்து அந்த பொருளை வாங்கிட்டு உள்ளேயும் போகிறாரு. இப்போ அந்த அண்டர் கிரவுண்டு உள்ளே போன தாத்தா அவரும் பூஜையெல்லாம் உள்ளே நடத்திட்டு இருக்காரு. ஆனால் என்ன மாதிரியான பூஜை அப்படின்னு வெளியில் இருக்கிற இவங்களுக்கும் தெரியலை. அந்த தாத்தாவும் சொல்ல சரியா 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த தாத்தாவும் அதுக்குள்ள இருந்து வெளியிலையும் வராரு. வெளியில வந்துட்டு ஒரே விஷயம் தான் சொல்றாரு, நான் பண்ண இந்த பூஜை நிறைவேறல, இது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, என்னால் இப்போதைக்கு தற்காலிகமாக இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பண்ண முடியும். ஆனால் அது தற்காலிகம் தான். அது வரப்போகிற அமாவாசைக்கு நானும் உங்கள் வீட்டில் வந்து அந்த பேய் இங்கேருந்து துரத்துறதுக்கான பூஜையை பண்ணுறேன். அதை பண்ணுறதுக்கான சரியான நாள் அமாவாசை தான். இன்னைக்கு தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்கள் வீட்டை சுற்றி ஒரு மந்திர கட்டும் போடுறேன், உங்கள் குடும்பத்தை சுற்றியும் போடுறேன். இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அந்த கட்டு 1 மாதம் தான் தாங்கும். நான் இப்போ போகிறேன், போயிட்டு மறுபடியும் அடுத்த அமாவாசைக்கு முன்னாள் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் கிளம்பிடுறாரு. இப்படி போன அந்த தாத்தா கரெக்டாக அந்த அமாவாசை அன்னைக்கும் வராரு. வந்து மறுபடியும் அதே மாதிரி பூஜை பண்ண. ஆனால் இதுக்கு அடுத்தடுத்து பண்ணுற எல்லா பூஜையுமே தோல்வியில் தான் முடியுது. ஆனால் தோல்வியில் முடியும் போதும் அந்த தாத்தா இவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கான அந்த மந்திர கட்டையும் போட்டு விடுறாரு. இப்படியே சரியா 6வது அமாவாசை அப்போ அவரும் வந்து அந்த பூஜை பண்ணுறாரு. அப்பவும் தோல்வியில் தான் முடியுது. அப்போ ஒரு விஷயமும் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பூஜ்யம் எல்லா வருஷத்தில் வர அமாவாசையிலையும் பண்ண முடியாதுப்பா. இன்னும் ஒரு சில மாதத்தில் தீபாவளி பண்டிகையும் வரப்போகுது. அந்த தீபாவளி பண்டிகை வர அந்த அமாவாசைக்குள்ள இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணலைன்னா உன் குடும்பத்தை நான் மட்டும் இல்லை யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த பெரியவர் ஒரு பெரிய வெடிகுண்டையும் போட்டு விட்டுறாரு. இப்போ அபினவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மந்திரக்கட்டு போட்டு விட்டதுக்கப்புறம் அந்த வீட்டில் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லை. அவங்க எஞ்சிருக்கிற இன்னொரு அண்ணன் 2 அக்காவுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அந்த 6வது அமாவாசையை தாண்டினதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் மறுபடியும் அந்த இறப்புகள் வீட்டில் இல்லை, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க 2வது அண்ணன், அவங்க குழந்தை, அவங்க மனைவி அண்ட் அக்காவுடைய கணவர் அப்படின்னு ஒருத்தரா அடுத்தடுத்துன்னு எல்லாருமே விபத்தில் இறந்தும் போகிறாங்க. சொல்லப்போனால் அபினாவோட அம்மாவும் இதில் இறந்து போயிட்டாங்க. கடைசியாக இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணும்போது
அபினவோட அப்பா அபினவ் இவங்க 2 பேர் மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்காங்க. அப்போ அபினவ் இவர் யோசிக்கிற விஷயம், எஞ்சி இருக்கிற என் அப்பாவையாச்சும் நான் காப்பாற்றுறேன், இந்த தீபாவளி பண்டிகை இருக்கிற இந்த அமாவாசையிலையாச்சும் தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பெரியவர்கிட்டையும் கேட்க அவரும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அந்த அண்டர் கிரவுண்டில் போயிட்டு பூஜை பண்ணுறவர் 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயும் அவரும் உள்ளிருந்து வெளியில் வரல. இதுவே இவங்களுக்கு ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. இப்போ அபினவ் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா நான் போய் பார்க்குறேன்னு சொல்ல, ஆனால் அப்பா விட மாட்டார், இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு. இப்படி 2 பேருக்குள்ளேயுமே வந்து அந்த சண்டை வர ஒரு லெவலுக்கு அப்புறம் சரி 2 பேருமே போய் பார்க்கலாம், எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லை, உனக்கு என்ன விட்டால் வேற யாரும் இல்லை அப்படின்னு 2 பேருமே அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துலையும் அந்த பெரியவர் நில குழஞ்சி கீழே விழுந்திருக்காரு. இவங்க 2 பேர் கையிலையும் வந்து சின்னதாக தீப்பந்தமாக ஏற்றி வச்சிருக்காங்க. அந்த வெளிச்சத்தில் தான் உள்ளேயும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பெரியவர் ரத்தம் கக்கி இறந்தும் போயிருக்காரு. சரி, அந்த பெரியவர் என்னைக்கு இறந்தாருன்னா 2025 அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கும், அதுவும் நைட்டு. அண்ட் 21ஆம் தேதி அபினவும் எனக்கு மெசேஜ் பண்ணாரு, எனக்கு எந்த ஹோப்புமே இல்லை ப்ரோ, இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ என் குடும்பத்தில் நானும் என் அப்பாவும் மட்டும்தான் இருக்கோம், ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் எந்த விதமான பூஜையும் நாங்கள் பண்ண போகிறது இல்லை, கோவிலுக்கும் போக போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் அப்பா போயிட்டாருன்னா எனக்கும் யாரும் இல்லை, நானும் போயிட்டேன்னா அவருக்கும் யாரும் இல்லை, இப்போ நாங்கள் நிம்மதியாக மனசார மரணத்தை எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கோம் அப்படின்னு இந்த கடைசி வார்த்தையோட அபினவ் அவருடைய சம்பவத்தை முடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, இதை எப்படி முடிக்கிறதுன்னு தெரில, ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடந்து அட்லீஸ்ட் இவங்க 2 பேராச்சு அந்த இடத்துல எஞ்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியல என்ன சொல்கிறது அப்படின்னு. அண்ட் அபினவுக்கு நேற்று ஃபுல்லாக நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ரிங்கெல்லாம் போச்சு. இன்னைக்கு 22ஆம் தேதி தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ரிங்கு போகல. மேபி சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்ததுன்னா பரவாயில்ல, பட் வேறு ஏதாச்சும் தப்பாக நடந்ததுன்னா அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் உண்மை சம்பவத்தெல்லாம் கேட்கும்போது மேபி இது ஃபேக்காக இருக்கும், இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த சைட்லேருந்து அவங்க ஷேர் பண்ணுற அந்த வாய்ஸ் நோட்டை கேட்கும்போதும் எனக்கு ஓரளவுக்கு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அவங்க பேசுறதுலையும் அவங்க அழறதுலையும் வந்து 100% சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இது ஃபேக்காக இருக்கே அப்படின்னு நானும் கிட்டத்தட்ட 100கணக்கான உண்மை சம்பவங்களை ரிஜெக்ட் பண்ணி ஓரமாக வச்சுருக்கேன். ஆனால் அபினவ் இவரும் அழுதுட்டே ஒரு சில விஷயத்த வந்து ஒரு விதமான வலியோட சிரிச்சுட்டே சொல்லும்போதும் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்து இது பொய்யான சம்பவமாக இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு இப்போது யோசிக்க தோணுது. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஏன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு வார்த்தைகள் இல்லை. வீடியோ முடிச்சுக்கிறேன்.